இந்த பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. இந்த பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு சார் அந்த நாள் ஃபுல்லா நீ விரதமா இருக்கணும் சார். விரதமானா தண்ணி கூட குடிக்கூடாது சார். தண்ணி குடிக்கலாம். தண்ணி எப்படி குடிக்க வேண்டும் பாத்தீங்கன்னா ஒரு 7 துளசி எடுத்துக்கோங்க. இந்த 7 துளசியை பெருமாள்கிட்ட வச்சு வழிபாடு பண்ணிட்டு 7 துளசி தண்ணியில போட்டு துளசி தீர்த்தமா குடிங்க. ஒரு டம்ளர் வேணாம், ஒரு எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு நாளைக்கான தண்ணீர் எவ்வளவு தேவையோ அந்த அளவு தண்ணியை நீங்க ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க. பெருமாள் போட்டோக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. பெருமாள் நினைச்சு மனமாற பெருமாளை வேண்டிக்கிட்டு என்ன பண்ணுங்க, 7 துளசியை பெருமாள் அர்ச்சனை பண்ணிட்டு அந்த துளசியை தண்ணியில போட்டு துளசி தீர்த்தமா அன்றைய நாள் முழுக்க குடிச்சிட்டு பெருமாள் நாமம் ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. இன்றைய இரவு, அதாவது 10ஆம் தேதி அன்று இரவு நீங்க கண்முழிக்க வேண்டும். 10ஆம் தேதி அன்று இரவு நீங்க கண்முழிக்க வேண்டும். அந்த கண்முழிக்கும் போது மனதில் எந்த ஒரு சிந்தனையும் இருக்கக்கூடாது. ஒரே சிந்தனை இருக்க வேண்டும். அது எம்பெருமான் அந்த மகாவிஷ்ணு ஸ்ரீரங்கத்தான் அல்லது பெருமாள் என்ன பெருமாள் அவதாரம் பிடிக்குமோ அந்த பெருமாளோட நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே உங்களுடைய பெருமாளை முழு மனதோட அன்று இரவு ஃபுல்லா வேண்டிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி அன்று அதிகாலை புரிஞ்சுங்களா, விடிஞ்சா 11ஆம் தேதி அந்த அதிகாலையில பாத்தீங்கன்னா சொர்க்க வாசல் திறப்பாங்க. பரமபதத்துல எம்பெருமான் எழுந்திருந்து உங்களுக்கு சொர்க்க வாசல காட்சி தருவார். அந்த சொர்க்க வாசல் பெருமாளை போய் வழிபாடு பண்றது ரொம்ப 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 உத்தமம். 11ஆம் தேதி இந்த பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வீட்டுக்கு என்ன பண்ணுங்கன்னா பெருமாளுக்கு அங்க நிவேத்தியம் பண்ணணும். என்ன சார் நிவேத்தியம் பண்ணணும்னா பெருமாளுக்கு பாத்தீங்கன்னா சுண்டைக்காய் இருக்கணும், அகத்திக்கீரை இருக்கணும், நெல்லிக்காய் இருக்கணும். நெல்லிக்காய், அகத்திக்கீரை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுண்டைக்காய், இந்த காய்கறி எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். வச்சு அவருக்கு சைவம் சமைச்சு அவருக்கு நிவேத்தியம் பண்ணிட்டு நீங்க விரதத்தை பூர்த்தி செஞ்சுக்கோங்க. இத விரதத்தை பூர்த்தி செஞ்சோன்னா என்ன சார் நான் பண்ணணும்னா ஏழைகளுக்கும் இயலாதவங்க அன்னதானம் கொடுக்கும். எப்போதுமே பெருமாளோட விரதத்தை நம்ம பூர்த்தி பண்றோம்னா நம்ம என்ன பண்ணணும், ஏழைகளுக்கு அன்னதானம் கண்டிப்பாக கொடுக்கணும். உங்கள் சக்திக்கு முடிந்ததே பண்ணுங்க. நான் 500 பேருக்கு 1000 பேருக்கு உங்க சக்திக்கு முடிஞ்சது, ஒருத்தங்களுக்கோ 3 பேருக்கோ 5 பேருக்கோ ஒத்தப்படையில நீங்க என்ன பண்ணுங்க, பெருமாளுக்கு அந்த பெருமாளை மட்டும் நல்லா சேவிச்சுட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுங்க அன்னதானம் போடும். இளையோருக்கு அன்னதானம் பண்ணுங்க. இது மாதிரி நீங்க விரதம் இருக்கும் போது உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டுங்கிறது சாஸ்திரம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடியது. நான் தெரிஞ்சு செஞ்ச பாவத்துக்கு எனக்கு விமோச்சனம் கிடைக்கும். ஆனா தெரிஞ்சு செஞ்ச பாவத்துக்கு, நம்ம அறிந்து செஞ்ச பாவத்துக்கு கண்டிப்பா நமக்கு தண்டனைகள் இருக்கும். நம்ம அறியாம செய்யக்கூடிய பாவங்கள் என்னவோ எவ்வளவோ அதை இந்த சொர்க்கவாசல எம்பெருமான் மன்னித்து அருள்வார்ங்கிறது ஒரு சாஸ்திரம். இந்த விரதத்தை பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா நீங்க வீடியோ அனைவரும் இருங்க. அதே மாதிரி இதை 2 பேரும் நீங்க சொல்லுங்க. விரதம் நம்ம சொல்லும் போதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் சேரும். நம்ம இது மாதிரி சுவையான நிறைய வீடியோக்கள் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள் அன்பு நண்பன், அன்பு தோழன் கார்த்திக் ரகுராமன். நன்றி, வணக்கம்.